வணக்கம். கதை சொல்றேன் கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு அழகான கதைக்குள்ள போகலாம். கதை சொல்றேன் கேளுங்க. அம்மா இறந்து 1 மாசம் ஆகுது. அவங்க வீடு அப்படியே இருந்தது. மேசை மேல அவங்க அம்மாவோட போனு சார்ஜ் இல்லாம இருந்துச்சு. செல்வா அவங்க அம்மாவோட போனை சார்ஜில் போட்டுட்டு தரையில அமைதியா உட்காந்து காத்திருந்தான். அம்மாவோட போனு சார்ஜ் ஆனதும் செல்வா தன்னோட போனை எடுத்து அம்மாவோட நம்பருக்கு கூப்பிட்டான். அவன் அதை எடுக்கல. அவனுக்கு அந்த ரிங் கேட்டா போதும். அன்னைக்கு அவன் அந்த போனை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். செல்வாவுக்கு வயசு 32 ஆகுது. நகரத்துல ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு வந்தான். மனைவி பேரு பிரியா. அம்மா இறந்து போன பிறகு அவன் ஒரு விஷயம் மட்டும் விடல. அம்மாவோட போனை அவன் வீட்டுல ஒரு இழுப்பறையில தினமும் சார்ஜில் போட்டு வைப்பான். மாசம் தவறாம அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த நம்பர் செத்துடக்கூடாதுன்னு நினைச்சான். அம்மாவோட நம்பர் இல்லைன்னு ஒரு குரல் சொல்றத அவனால தாங்கிக்கவே முடியாது. பிரியாவுக்கு அது தெரியும். ஆனா அவ அத பத்தி ஒன்னும் கேட்டுக்க மாட்டா. சில ராத்திரி அவன் அந்த போனை எடுத்து அம்மாவோட போட்டோஸ்லாம் பார்ப்பான். அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிங்க மட்டும் கேட்பான். ஒரு நாள் இரவு அந்த போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. செல்வா அதை எடுத்து பார்த்தப்ப சேவ் பண்ணாத நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறத பார்த்தான். அது ஸ்பேம் இல்ல. அது யாரோ ஒருத்தர் அம்மா கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வா உடனே ஒரு பதில டைப் பண்ணி அதை உடனே அழிச்சிட்டான். அப்புறம் அந்த சாட் எல்லாம் பாக்குறதுக்காக ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஒரு பண பரிமாற்றம் 2000 ரூபாய், அதுக்கு முன்னாடி மாசம் 2000, அதுக்கு முன்னாடியும் 2000. அவன் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனான். அந்த சாட்டோட ஆரம்பத்துல ஒரு வணக்கமும் இல்ல, அத பத்தின விளக்கமும் இல்ல. அடுத்த வாரம் செல்வா அம்மாவோட பழைய வீட்டுக்கு போனான். அலமாரிக்குள்ள பார்த்தா ஒரு கட்டு நிறைய பழைய காகிதங்கள், மணி ஆர்டர்கள்னு இருந்தது. அது செல்வாவோட அம்மா 25 வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அது வீட்ல யாருக்குமே தெரியல. அந்த பணம் நின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? செல்வா ஒரு முடிவு எடுத்தான். அம்மாவோட போன்ல இருந்து 2000 ரூபாய் அனுப்பினான். அப்புறம் ஒரு பதிலும் அனுப்பினான். அம்மா எழுதுற மாதிரியே சின்னதா சாதாரண வார்த்தையில பதில் அனுப்பினான். கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வந்துச்சு. உடம்பு எப்படி இருக்கு? அன்னைக்கு ராத்திரி செல்வாவால தூங்கவே முடியல. அடுத்த மாசமும் அனுப்பினான். அதுக்கு அடுத்த மாசமும் அனுப்பினான். செல்வா இறந்து போன அம்மாவா நடிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டு செலவுலேருந்து 2000 குறையுது. அத பிரியா கண்டுபிடிச்சிட்டா. சில மாசம் கழிச்சு பிரியா அந்த வங்கி மெசேஜ பார்த்தா. மாசம் 2000 ரூபாய் தெரியாத நபருக்கு, அது யாருக்குப்பா நீ அனுப்புற? செல்வா சொன்னா எனக்கும் அது யாருன்னே தெரியாதுன்னு. செல்வா சொன்னது என்னவோ உண்மையான பதில். ஆனா பிரியாவுக்கு அது ஒரு பொய் மாதிரி கேட்டுச்சு. செத்து போன உன் அம்மாவா நடிச்சு ஒரு தெரியாத ஆளுகிட்ட ஏன்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிரியா கேட்டா. அவன்கிட்ட சொல்றதுக்கு பதிலே இல்ல. பிரியா கோவமா எழுந்து போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ திரும்பவும் வந்து செல்வா பக்கத்துல உட்கார்ந்தா.
பணத்தை இப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்காத, முதல்ல போய் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா. அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு தடவை உங்களை பார்க்கணும், எனக்கும் வயசாயிடுச்சு, எப்ப பாப்பேன். அம்மா இறந்துட்டாங்கன்னு அவன் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணான். அப்புறம் அத ஒவ்வொரு எழுத்தா அழிச்சான். 25 வருஷமா காத்திருந்த ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு மெசேஜ்ல எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு செல்வா யோசிச்சான். விடிய காலையில அவன் பிரியா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான். பிரியா ஒரு சின்ன பைய எடுத்து வச்சா. பழைய கட்டு காகிதங்கள்ல அந்த தெரியாத நபரோட முகவரி இருந்துச்சு. செல்வா அத பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பேருந்துல ஏறினான். ஒரு சின்ன கிராமம். தெருவோட கடைசியில ஒரு சின்ன வீடு கதவு திறந்தே இருந்தது. உள்ள ஒரு கைத்து கட்டில்ல ஒரு பாட்டி உட்கார்ந்திருந்தாங்க. ராஜம் பாட்டி அவன் வரத பார்த்தாங்க. அம்மா வரலையா அப்படின்னு ராஜம் பாட்டி செல்வாவை பார்த்து கேட்டாங்க. செல்வாவால உடனே பதில் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா போன வருஷமே இறந்துட்டாங்க அப்படின்னு செல்வா மெதுவா சொன்னான். அவங்க அழல, சத்தமும் போடல. இந்த மாசம்லாம் பணம் அனுப்பினது நான் தான் அப்படின்னு செல்வா சொன்னான். ராஜம் பாட்டி கோபப்படல, எழுந்து போய் அவனுக்கு காப்பி போட ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டு சுவர்ல கட்டம் போட்ட சட்டையோட ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோவுக்கு மாலையும் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் செல்வா அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருந்தான். ராஜம் பாட்டி உடனே, என் பையன்தான், அவன் பேரு முருகன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மழைக்காலம். ஒரு பாசன கால்வாயில வேகமா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 7 வயசுல ஒரு பையன் பள்ளிக்கூடத்திலேருந்து அந்த கரை வழியா நடந்து போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கரையில அந்த சிறுவனோட பை மட்டும் கிடந்துச்சு. என் பையன் முருகன் அந்த பையன் கால்வாய்க்குள்ள கடக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சான். தண்ணிக்குள்ள விழுந்த பையன் கரையேறினான். ஆனா முருகன் கரையே ஏறலப்பா. செல்வா கையில டம்ளரோட உட்கார்ந்திருந்தான். அந்த கால்வாய் நிகழ்ச்சி செல்வாவுக்கு நினைவில்லை. ராஜம் பாட்டி அவன் முகத்தை முதல் தடவையா நல்லா பார்த்தாங்க. செல்வாவோட கைய கோத்துக்கிட்டாங்க. நான் ஒரு நாளும் பணம் கேட்கலப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பையன் நல்லா இருக்கானான்னு மட்டும்தான் கேட்பேன் உங்க அம்மா கிட்ட. 2 பேரும் அமைதியா ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. ராஜம் செல்வா கிட்ட சொன்னாங்க, 25 வருஷத்துல உங்க அம்மா ஒரு தடவை கூட வரலப்பா. அப்போதான் செல்வாவுக்கு புரிஞ்சது, அம்மாவால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல, அதனால அவங்க பணம் அனுப்பியிருக்காங்க. 25 வருஷமா ஒரு நன்றிய, ஒரு குற்ற உணர்வை மாச கணக்கா அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. செல்வாவால எதுவுமே பேச முடியல. உடனே முகத்தை கையால முடிக்கிட்டான். ராஜம் கைய நீட்டி அவன் தலைய மெதுவா தடவினாங்க. செல்வாவால மன்னிப்பு கூட கேட்க முடியல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு மட்டும் செல்வா கேட்டான். ராஜம் சிரிச்சுக்கிட்டே எழுந்து போய் சாதம் வச்சாங்க. அன்னைக்கு இரவு அவன் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்புனான். வீட்டுக்கு வந்ததும் பிரியா கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அவ இடையில ஒரு தடவை கூட குறுக்கிடல. அடுத்த மாசம் அவன் பேமெண்ட் ஆப்பை திறந்தான். 2000ன்னு டைப் பண்ணான். அப்புறம் பார்த்தா அதை அனுப்பாம மூடிட்டான். செல்வா என்ன நினைச்சான்னு தெரியல. பிரியாவை கூட்டிட்டு பஸ் ஏறினான். பார்த்தா ராஜம் பாட்டி வீட்டுக்கு போனான். அவங்க கிட்ட செல்வா அம்மாவோட போனை கொடுத்துட்டு வந்தான். சில மாசம் கழிச்சு செல்வா ஆபீஸ்ல இருந்தப்ப அவனோட போனுக்கு
ஒரு கால் வந்துச்சு. அவன் முதல் ரிங்லயே எடுத்தான். இந்த முறை அந்த போன்ல ஒரு குரல் இருந்தது.